ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதே போல் அக்ஷய திருதிக்கு நான் என்ன நகை வாங்கினேன் அது எல்லாமே தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அண்ட் நம்ம சேனலில் நிறைய கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கோல்டோட ரேட் என்ன அப்படின்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம். 1 கிராம் தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 8755 ரூபா. அக்ஷய திருதிக்கு கூட 9000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு கோல்டு ரேட்டு. பட் இன்றைக்கி கோல்டு ரேட் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை 1 கிராம் எவ்வளோ அப்படின்னா 109 ரூபா. இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை. கோல்டு ரேட் முன்னே இருந்ததுக்கு ஓரளவு குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு அக்ஷய திருதிக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்களாம் அக்ஷய திருதிக்கு என்ன வாங்கினீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நேராக போய் அக்ஷய திருதிக்கு நகை வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோடய இயரிங் தோடு கூட நான் புதுசாக வாங்கியிருந்தேன். அதை நான் வீடியோவில் ஷேர் பண்ணேன். எதனால் வாங்கலை அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி கோல்டு வாங்கினா நமக்கு நல்லது தான், தங்கம் சேரும். இருந்தாலும் கோல்டோட ரேட்டு எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. போக போக கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஸோ அதனால தான் போய் நான் மெயினாக எடுக்கலை ரீசனு. ஆனால் நம்ம எல்லாரோட முன்னோர்கள் நம்பிக்கை என்னென்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினோன்னா நகை சேரும். ஸோ அதனால் நம்மளால் போய் தான் தங்கம் வாங்க முடியல அப்படின்ட்டு டிஜிகோல்டு ஆப் இருக்கு இல்லையா, தங்கமே இல்லை. ஸோ அந்த ஆப்பில் நான் 1500 ரூபாய்க்கு ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதை நான் இன்னும் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். ஸோ அது புதுசாக ஒரு 2 மாதம் பே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். அந்த ஸ்கீமில் இந்த மாதத்துக்கான அமௌண்ட்டை நான் ஏப்ரல் 30ஆம் தேதியை போட்டுட்டேன். ஸோ எனக்கும் கொஞ்சமாக கோல்டு என்னோட டிஜி அந்த ஆப்பில் ஆட் ஆகிடுச்சு. 1500 ரூபாய்க்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் தங்கம் ஆட் ஆகுமோ அது அன்னைய ரேட்டுக்கு ஆட் ஆகிடுச்சு. நானும் என்னோட நம்பிக்கைக்காக அக்ஷய திருதி அன்னைக்கு நான் வாங்கின தங்கம் பார்த்திங்கன்னா அந்த மில்லிகிராம்ஸ் கணக்கில் தான் 1500 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட 100 மில்லிகிராம்ஸ்க்கு மேலே எனக்கு ஆட் ஆகிருக்கும். இன்னொன்று நான் நகை வாங்காததுக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பர்த்டே வரப்போகுது. என்னோடய பர்த்டேக்காக நான் ரொம்ப நாளாக சேவிங்ஸ் டிஜிகோல்டு ஆப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தங்கமயில் நான் லாஸ்ட் டைம் என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு செயின் ப்ரெசென்ட் பண்ணப்போ சீட்டு ஒன்று போட்டிருந்தேன், 2000 ரூபாய் கோல்டு சீட்டு. ஸோ அதுவும் முடிய போகுது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 பவுன் போல் என்கிட்ட டிஜிகோல்டு ஆப்பில் சேர்ந்துருக்கு. அதை வச்சு என்னோடய பர்த்டேக்காக பால் செயின் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் அதில் அந்த 2000 ரூபாய் சீட்டு சொன்னேன் இல்லையா, அந்த நம்மள டிஜிகோல்டு அந்த 100 ரூபா போட்டு பே பண்ணுவோம் இல்லையா, அது எனக்கு மெச்சூர்டு ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 கிராம் போல் சேர்ந்துருக்கு. ஆனால் தனியாக நான் சீட்டு போட்டிருந்தேன் இல்லையா, செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிற மாதிரி, அந்த சீட்டு மெச்சூரிட்டி மே 3ஆம் தேதி தான் ஆகுது. ஸோ மே 4ஆம் தேதி போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அந்த டேட்டுக்கு முன்னாடி அக்ஷய திருதிக்காக அவசரப்பட்டு போய் வாங்கினா அந்த நம்ம கட்டின 2000 ரூபாய் சீட்டுக்கும் நம்ம செய்கூலி சேதாரம் போட்டு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி வாங்கினா செய்கூலி சேதாரம் போட்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் வாங்குறதுனால தான் நான் 4ஆம் தேதி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா 11ஆம் தேதி எடுத்துக்கலாம் பர்த்டேக்கு முன்னாடி அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். தான் நான் நகை வாங்கலை. என்னால் தான் வாங்க முடியல. பட் அம்மா ஒரு இயர்ரிங்ஸ் தோடு அவங்க போட்டிருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சரி எப்படியா இருந்தாலும் வாங்க தான் போகிறீங்க, அதை இப்போ அக்ஷய திருதி வாங்க, கண்டிப்பாக நகை சேரும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க கோல்டு எடுத்திருக்காங்க இயர்ரிங்ஸ், அதை காதில் வியர் பண்ணியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வாங்கி நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணேன், என்ன தோடு எடுத்தாங்க என்ன அப்படிங்கிறது. அவங்க போயிட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு அம்மா வாங்கியிருக்காங்க. 2 கிராம் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு பழசை போட்டுட்டு இருக்கலான்னு தான் பார்த்தாங்க. ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு பழசை போட்டுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு மைண்டை மாற்றி அந்த பழையத்தோடும் வச்சுருக்காங்க. 2 கிராம் இயர்ரிங்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது 1 கிராமும் 900 அந்த மில்லி சம்திங் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம் பக்கமாக இருந்ததுனால கரெக்டாக 20,000 வந்தது. அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா பில்லில் 21 ரூபாய் கிட்ட போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நம்ம பர்சன்டேஜ்லாம் கம்மி பண்ணி கேட்டு கரெக்டாக 20,000 20,000 போட்டு கொடுத்தாங்க. எங்கே வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயர்ரிங்ஸ் ஜோஸ் ஆலுகாஸில் வாங்கியிருக்காங்க.
போடுற மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. நல்லாவே இருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த 1 to 3 டைப் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த தோடு தான் வந்து வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நான் அந்த இயரிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா, இது என்னோடய சேல்ரி அமௌண்ட்டு தான். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நகை திருப்பலாம் அப்படின்றதுனால நான் வந்து அடகு வச்சது ஒரு நகை 1,00,000 கிட்ட வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆப்லே நான் எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் தான். கொஞ்சம் கொஞ்சமாக மொபைல்லே என்னால் முடிஞ்ச அளவு வந்து பணம் வந்து கட்டிட்டேன். ஸோ ஆப்லே கட்டிட்டனால எனக்கு இன்னும் பேலன்ஸ் ஒரு 20,000 இருக்குது. அதை வந்து இந்த சேலரியில் போட்டு பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து திருப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி திருப்பலான்ட்டு பேங்க்குக்கு வந்து போனோம். பட் வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டனால அங்கே வந்து டோக்கன் சிஸ்டம் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து அந்த நகையை திருப்பிடுவேன். திருப்பினதுக்கப்புறமா என்ன நகைன்றதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து அந்த நகையை எப்படியெல்லாம் நான் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி திருப்பினேன் அப்படின்றதையும் வந்து சொல்கிறேன். இதில் வந்து என் சேலரியும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் சேலரி வந்து இருக்குது. வந்து சின்ன சின்னதாக வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் சேவிங்ஸ் அப்படிங்கிறது. அதுலேயும் கோல்டோட ரேட்டு பார்த்திங்கனாலே தெரியும். அப்போல்லாம் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்கின காலம்லாம் போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமே செய்கூலி சேதாரம் இல்லாமல் 9000 கிட்டலாம் வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து தங்கத்தோட விலை குறையுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிட்டு நிறைய ஏறிடும். ஸோ வந்து கோல்டு என்றைக்குமே சேவ் பண்ணுறது வந்து மறக்காதீங்க. கோல்டு சேவிங்ஸ் வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா வந்து நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவானா, நம்ம கையில் இருக்கிற தங்கம் தான் உதவும். டக்குன்னு யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. நம்மளோட கோல்டை போயிட்டு பேங்க்கில் அடகு வச்சு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிரும். எல்லா எமர்ஜென்சி நல்ல விஷயம், இடம் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம கூட இருக்க போகிறது நம்மளோட தங்கம் தான். ஸோ சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணுங்கள். பெருசாக பண்ணலனாலும் சின்ன சின்ன தங்கமாக வாங்கி சேர்த்து வைங்க. கோல்டு நகையை வாங்குறதை விட கோல்டு காயின்ஸ் பார் அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நம்ம விற்றோன்னா அன்னைய ரேட்டுக்கே அப்படியே எடுத்துப்பாங்க. கோல்டு ஜுவல்லரியில் கூட டஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு காயின்ஸு பாரு அந்த மாதிரி வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு பாருங்கள். பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து சீட்டு போட்டு நகை வாங்குங்க. ஏன்னா நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் நிறைய கோல்டு வந்து சேமிச்சிருக்க முடியும். 2025 ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. 2026க்குள்ளே இவ்வளோ நகை வந்து நான் வந்து வாங்குவேன், நான் அடகு வச்சுருக்க நகையை வந்து திருப்புவேன். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நீங்களே டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தங்கம் எடுக்கிறதுக்கும் சரி, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கும் சரி, ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலாக ஷேர் கொடுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய கோல்டும் அடகு வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து கோல்டும் வந்து சேவ் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம கோல்டெல்லாம் விற்றதுனால, இடம் வாங்குறதுக்கெலாம் விற்றதுனால நம்ம விட்ட கோல்டையும் நம்ம வந்து வாங்கணும் இல்லையா. ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து ஓரளவு அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். கோல்டு சீட் போடுங்க, சின்ன சின்ன சீட்டு. இடையில வந்து அந்த நகைக்கு வச்சுருக்கிறதுக்கு அடகு நகைக்கு வந்து திருப்பறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போயுமே நம்ம ப்ரீ பிளானிங் பண்ணோன்னா நம்மளால் எல்லாமே சாத்தியமாகும். இது வந்து கண்டிப்பாக நான் வந்து பால் செயின் வாங்கிட்டு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஆப்ஷன் வந்து பால் செயின் வாங்குகிறோம், ஷார்ட் செயின் வாங்கணும். ஏன்னா ஷார்ட் செயின் வந்து நம்ம இடம் வாங்கிறதுக்காக விற்றாச்சு. ஸோ வந்து ஷார்ட் செயின் வாங்கணுன்றது என்னோடய ஆசை, ட்ரீம்னே சொல்லலாம். பட் வந்து அங்கே தங்கமேல் போனால் தான் தெரியும். நம்ம ஏன்னா 2-3 சீட்டு போட்டு ஒன்றா க்ளோஸ் பண்ண போகிறோம். எப்படி எடுத்துப்பாங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் வந்து க்ளோஸ் பண்ணலாம். எல்லாமே மெச்சூர்டாகி தான் நம்ம வந்து போகிறோம். பார்க்கலாம். பிடிச்ச மாதிரி வந்து நம்ம பால் செயின் வாங்கிட்டு வரனா இல்லையா, அங்கே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு டிஜிகோல்டு அந்த ஆப்பில் நான் பண்ணியிருக்க அமௌண்ட்டுக்கு எப்படி போடுறாங்க எல்லாத்தையும் தனித்தனி வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். அக்ஷய திருதிக்கு என்ன நகை வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.